ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு கட்டிச்செல்லம் சேனல். குட்டீஸ், நாம் இன்னைக்கு 1ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து பக்கம் எண் 40 41 பார்க்கலாம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஜூஸ் குடிக்க ரெடியாக இருக்கீங்க தானே? சரி வாங்க, என்ன ஜூஸ்ன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் ஓ வரிசை உயிர்மை எழுத்துகள் எப்படி ரெடி ஆகுது, எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஓ வரிசை உயிர்மை எழுத்துகள் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். வாங்க, உங்களுக்கே தெரியும் தானே குட்டீஸ், சொல்லுங்க பார்க்கலாம். 18 மெய்யெழுத்துகள் கூட உயிரெழுத்து ஓ சேரும்போது கிடைக்கக்கூடிய 18 உயிர்மை எழுத்துகளையும் ஓ வரிசை உயிர்மை எழுத்துகள்னு சொல்கிறோம். இந்த எழுத்துகளோட உச்சரிப்பை வாய்ப்பாடு மூலம் கற்றுக்கலாம் வாங்க. இக் கூட்டல் ஓ கோ, இங்க் கூட்டல் ஓ நோ, இச் கூட்டல் ஓ சோ, இஞ்ச் கூட்டல் ஓ ஞோ, இட் கூட்டல் ஓ டோ, இன் கூட்டல் ஓ நோ, இத் கூட்டல் ஓ தோ, இந்த் கூட்டல் ஓ நோ, இப் கூட்டல் ஓ போ, இம் கூட்டல் ஓ மோ, இ கூட்டல் ஓ யோ, இர் கூட்டல் ஓ ரோ, இல் கூட்டல் ஓ லோ, இவ் கூட்டல் ஓ ஓ, இல் கூட்டல் ஓ லோ, இல் கூட்டல் ஓ லோ, இர் கூட்டல் ஓ ரோ, இன் கூட்டல் ஓ நோ. இப்போ பாடத்துக்குள்ளே போகலாமா? தலைப்பு பாருங்க. பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். கொடுத்துருக்க படங்களோட பெயர்களை சொல்லி பாருங்க. அந்த வார்த்தையோட முதல் எழுத்தோட சவுண்ட் என்ன வருது, எப்படி அதை உச்சரிக்கிறோம் அப்படின்னு கவனிங்க பார்க்கலாம். என்னென்ன படங்கள் கொடுத்துருக்காங்க? கோழி கோலம், கோழி கோலம். கோ முதல் எழுத்து என்ன வருது? கோழி கோ. அப்போ இந்த எழுத்து எப்படி சொல்லணும்? கோ. இதோட பெயர்கள் என்ன? தோசை தோட்டம், தோசை தோட்டம். முதல் எழுத்து என்ன வருது? தோ. இது என்ன எழுத்து? தோ. தோ தோசை, தோ தோட்டம். படமும் சொல்லும், படமும் சொல்லும். இது என்ன படமா? கோதுமை, கோ கோதுமை, கோ கோதுமை. இது என்னது? சோறு, சோறு. முதல் எழுத்து என்ன வருது? சோ. சோ சோறு, சோ சோறு. சொல்லுங்க குழந்தைகளா, இது என்னது? போர்வை, போர்வை. சொல்லி பாருங்க. முதல் எழுத்தோட சவுண்டு உச்சரிப்பு எப்படி வருது? போ. போ போர்வை, போ போர்வை. இது என்னம்மா? மோதிரம், மோதிரம். முதல் எழுத்து என்ன வருது? மோ. மோ மோதிரம், மோ மோதிரம். அட பாருங்க குட்டீஸ், நம்ம பொன்மணி செய்த தோரணம். என்னது இது? தோரணம். தோ தோரணம், தோ தோரணம். எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். பாருங்க குட்டீஸ், முதல் எழுத்து என்ன? ஓ. ஓ இங்கே எங்கே இருக்கு தெரியுதா உங்களுக்கு? அந்த மரக்கிளையில் இருக்கு பாருங்க. முதல்ல இருக்க மரக்கிளையில் ஓ இருக்கு பாருங்க. வட்டமிட்டுக்குங்க. அடுத்த எழுத்து மோ. மோ எங்கே இருக்குது? பாருங்க பாருங்க, தேடுங்க, நல்லா தேடுங்க. அது கொஞ்சம் மறைஞ்சு இருக்குது. எங்கேயாவது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா அதே மாதிரி எழுத்து? நான் கண்டுபிடிச்சிட்டேன். நடுவில் ஒரு பெரிய மரம் இருக்கே,
அந்த மரத்தோட உச்சியில் பாருங்க, அந்த இலைகளுக்கு நடுவே இருக்குதுல்ல மோ, வட்டமிட்டுக்குங்க. அடுத்த எழுத்து சோ. சோ எங்க இருக்கு? அதே மரத்தில் கீழே அந்த மரத்தோட தண்டில் பாருங்க, அந்த கிளை போகுதுல்ல, அதில் இருக்கு பாருங்க சோ, வட்டமிட்டுக்குங்க. அடுத்த எழுத்து லோ. லோ எங்க இருக்கு? கடைசி மரத்தில் அந்த சைடு கிளையில் அந்த இலைகளில் இருக்கு பாருங்க, ஓரமாக வட்டமிட்டுக்குங்க. கடைசி எழுத்து டோ. டோ எங்க இருக்கு? கண்டுபிடிச்சிட்டிங்களா? அந்த சிறுவனோட ட்ரெஸ்ஸில் இருக்கு பாருங்க, வட்டமிட்டுக்குங்க. டோ. படிப்போம் வாங்க குட்டீஸ். உங்கள் தாத்தா மாதிரி நாமளும் செய்தித்தாள் படிக்கலாமா? வாங்க, என்கூட சேர்ந்து நீங்களும் வாசிங்க, சரியா? தோ இப் தோப் பூ தோப்பு. தோ இப் தோப் பூ தோப்பு. நோ இ நோய். த டு தடு. இப் தடுப். பூ தடுப்பு. நோய் தடுப்பு. கோடை கோடை. விடு விடு. மு விடுமு. ரை விடுமுறை. கோடை விடுமுறை. பூ இஞ்ச் பூஞ்ச். சோ பூஞ்சோ. லை பூஞ்சோலை. பே இச் பேச். சு பேச்சு. இப் பேச்சுப். போ பேச்சுப் போ. இட் பேச்சுப் போட். டி பேச்சுப் போட்டி. பாட்டொன்று பாடலாம். கடலோரம் போகலாம், அலையோசை கேட்கலாம், நண்டோடு ஓடலாம், மணலோடு ஆடலாம். கடலோரம் போகலாம், அலையோசை கேட்கலாம், நண்டோடு ஓடலாம், மணலோடு ஆடலாம். சோலைக்குள்ளே போகலாம், தென்றலோடு நடக்கலாம், வண்டோடு பறக்கலாம், மலர்களோடு சிரிக்கலாம். சோலைக்குள்ளே போகலாம், தென்றலோடு நடக்கலாம், வண்டோடு பறக்கலாம், மலர்களோடு சிரிக்கலாம். வாங்க பட்டுக்குட்டிகளா, சோலைக்குள்ளே போகலாம். பாடத்தோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ குட்டீஸ். பாய்.